ரஷ்யா நடத்திய அதிரடி தாக்குதலில் யுக்ரைனின் துறைமுகங்கள், ரயில் பாதைகள் சேதமடைந்துள்ளன. யுக்ரைனின் முக்கிய பொருளாதார மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ரஷ்யா ஒரே இரவில் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் துறைமுக வசதிகள் மற்றும் துறைமுகங்களுக்கான ரயில் இணைப்புகள் சேதமடைந்துள்ளதாக யுக்ரைன் துணை பிரதமர் ஒலெக்சி குலேபரா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்திற்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான இந்த போக்குவரத்து அமைப்புகளை ரஷ்யா வேண்டுமென்றே குறிவைப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் ஆரன்பெர்க் எரிவாயு சுத்திகரிப்பு ஆலை மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் அண்டை நாடான கஜகஸ்தானின் எரிவாயு உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான ஆரன்பெர்க் ஆலை தாக்கப்பட்டதால் கஜகஸ்தானில் உள்ள கரச்சனகன எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி 25 முதல் 30% வரை குறைந்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தை பாதித்து ரஷ்யாவின் வருமானத்தை நிறுத்தும் நோக்குடன் யுக்ரைன் இதுபோன்ற எரிசக்தி வசதிகளை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.